என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐஷு, இப்ப எதுக்கு உன்னை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு ராகேஷ்? இதுக்கப்புறம் நம்ம இங்க ப்ராஜெக்ட் பண்ண போறது இல்ல. நம்ம துபாய்க்கு கிளம்பி போறோம். இனி பாக்கி உள்ள ப்ராஜெக்டை நம்ம துபாயில போய் நம்ம காலேஜ்லயே வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் ஓ மேல இருந்த நம்பிக்கையில தான் சரி ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போவோம்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு ஓ மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால இங்க ப்ராஜெக்ட் பண்ண வரைக்கும் போதும். பண்ணதுக்கான ஃபைல் எல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இங்க ப்ராஜெக்ட் பண்ண போறது இல்லைன்னு அந்த ஆள்கிட்ட சைன் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இப்போ இங்க வந்திருக்கோம். நான் ஃபைல் ரூம்ல போய் நம்ம இது வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆள்கிட்ட போய் இதுக்கப்புறம் இங்க ப்ராஜெக்ட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். நான் வர்ற வரைக்கும் இங்கேயே நில்லு. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறமா போய் அந்தால பார்த்தா போதும். அதுக்கு முன்னாடி அந்தால பார்க்க போனேன். இல்ல ராகேஷ், நான் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன். சரி சரி, ஃபைல் எல்லாத்தையும் ஒன்னொன்னா தேடி எடுத்துட்டு வரணும், கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் இங்கேயே நில்லு, நான் வந்துடுறேன். ஐயோ, இந்த ராகேஷ் என்ன இங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றதில்ல, உடனே துபாய்க்கு கிளம்பி போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ஷமீர் வேற ஏதோ இந்த ராகேஷ் விஷயத்துல அவனை எப்படியாவது கெட்டவன்னு அம்மா அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ணி உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப இவன் வேற இப்படி சொல்றான். அவர் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, இப்ப இந்த ராகேஷ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். அதுக்குள்ள எப்படியாவது அவரை போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்கலாம். ஷமீர்! ஐயோ ஐசு, மாட்டினடா மவனே. ஐஷு, வா ஐஷு, நீ எப்ப வந்த? நீங்க அவளை கட்டி பிடிச்சு நின்னுக்கிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன் ஷமீர். அவளா? ஐயோ ஐஷு, அது அவ இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவ இல்ல, அவ பேரு சோனா, அதுவும் எனக்கு தெரியும். வாவ், என் பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் என்ன அவ்வளோ ஃபேமஸா? டி சாவடிச்சிருவேன், வாயை மூடிட்டு. ஓகே. ஐயோ ஐஷு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேணாம் ஷமீர், எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். அன்னைக்கு என்னடானா இவள பைக்ல கூட்டிட்டு போனீங்க. எதுக்காக பைக்ல கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் பஸ் மிஸ் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னீங்க. ஆனா இப்போ என்னடானா உங்க ரூம்லயே அவளை கட்டி பிடிச்சு நின்னுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்கு என்ன ஷமீர் காரணம் சொல்ல போறீங்க? ஐயோ ஐஷு, எனக்கு கொஞ்சம் பேச விடு. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியுது. இவள இப்படி எல்லாம் சொன்னா இவளுக்கு புரியாது. டே மச்சான், நீ கொஞ்சம் வெளியேறு, அவளுக்கு கொஞ்சம் புரிய வச்சுட்டு வரேன். ஓகேடா. டே, ஏற்கனவே அவ எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, எண்ணெய் ஊத்தாம கிளம்புடா. சர்ரா பாத்துக்க வரேன். ஏ ஐஷு, எதுவும் பேசாதீங்க. இதுக்கப்புறம் என் மூச்சிலே முழிக்காதீங்க. நான் போறேன். ஏ ஐஷு நில்லு. ஏ ஐஷு நில்லு. விடுங்க ஷமீர், விடுங்க ஷமீர், எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். ஓ, அப்ப இதுக்கு பேர் கோவம் இல்லையா? இனிமேதான் கோவம் வரணுமா? இங்க பாருங்க ஷமீர். எங்க பாக்கணும்? விளையாடாதீங்க ஷமீர். இன்னும் விளையாட ஆரம்பிக்கவே இல்லையே. போதும், நிறுத்துங்க. உங்க விளையாட்டு எல்லாம் அந்த சோனா கிட்டே போய் வச்சுக்கோங்க. இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வரீங்க? அடியே அடியே பொண்டாட்டி, எதுக்கு நீ இப்படி பட்டாசா வெடிக்கிற? கொஞ்சம் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேளு முதல்ல. என்ன சொல்ல போறீங்க? அந்த சோனா என் ஃப்ரெண்டு, நாங்க ரெண்டு பேரும் கேஷுவலா தான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல போறீங்க. நீங்க எப்படி கேஷுவலா நின்னு பேசுனீங்கன்றத நானும் பார்த்தேன் ஷமீர். நான் உள்ள வரும்போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தீங்க. இதுக்கு மேல நீங்க எந்த காரணத்தையும் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது. பண்ணிருவனே. நீங்க சொல்றத நம்பி நான் கன்வின்ஸ் ஆனதானே? ஆயிடுவேன். அதையும் பார்க்கலாம். என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க ஷமீர். அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அது பொண்ணே இல்லைன்னு சொல்ல போறேன். என்னது? ஆமண்டி, என் மக்கு பொண்டாட்டி. அந்த சோனா யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம சக்தி தான். என்னது? சக்தி அண்ணாவா? என்னால நம்பவே முடியலையே. ஐயோ, நம்பி தொலைடி. அது சரி, அவர் ஏன் சோனா மாதிரி பொண்ணு வேஷம்லாம் போட்டிருக்காரு? ஐஷு, நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னல, ராகேஷ் விஷயத்துல ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ராகேஷ் கெட்டவேன்னு உன் அம்மா அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணி உன்னை அவங்க சம்மதத்தோட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு. அந்த பிளானே இதுதான். அந்த ராகேஷ் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு நமக்கு தெரியும், ஆனா உன் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அவன் பொண்ணுங்க விஷயத்த தப்பானவன்னு உன் அம்மா அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அவங்களே இந்த கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திடுவாங்க. இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் உன் அம்மா அப்பா மனசை எப்படியாவது மாத்தி உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். அவன் பொண்ணுங்க விஷயத்துல தப்பானவன்னு நம்ம சொன்னா உன் அம்மா அப்பா நம்ப மாட்டாங்க. அதனாலதான் அவன் ஏதாவது பொண்ணு கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோ ஏதாவது கிடைச்சா அதை வச்சு உன் அம்மா அப்பா கிட்ட அவன் கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணிடலாம்.
ஆனா அவன் துபாயில வளர்ந்தவன். அங்க அவன் எந்த பொண்ணு கூட இருக்கான் என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் சரி இங்க சக்திய சோனா மாதிரி கெட்ட போட வச்சு அவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அதை வச்சு உன் அம்மா அப்பா கிட்ட அவன் கெட்டவங்கிறத ப்ரூவ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஐயோ ஷமீர், நிஜமாவா சொல்றீங்க? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. ஐயோ அல்லா, இவளை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? டே சக்தி, கொஞ்சம் சொல்றா இவட்ட. சிஸ்டர், நான் சக்தி தான் சிஸ்டர். நானும் இவனும் சேர்ந்து அந்த ராகேஷை கவுக்கிறதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணோம். என்ன மேடம், இப்பவாவது நம்புறீங்களா? நம்புறேன். அப்பாடா. ஆனா ஷமீர் நம்ம கிட்ட ரொம்ப நாளெல்லாம் இல்ல. அந்த ராகேஷ் இன்னும் 2-3 நாள்ல எல்லாரும் துபாய் போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி இவ்வளோ நாள் பண்ண ப்ராஜெக்டோட ஃபைலை மட்டும் எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்றதுக்காக தான் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்தான். இப்போ கூட அங்கே ஃபைல் ரூம்ல ஃபைல் எடுக்க தான் போனான். அந்த கேப்ல தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இன்னும் 2-3 நாளா துபாய்க்கு போகணும்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷமீர். ஐஷு, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு நைட்டே அவனை கவுக்கிறதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மட்டும் எப்படியாவது அவனை கவுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு உன் வீட்டுக்கு வந்து உன் அம்மா அப்பா கிட்ட அவனை கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணி உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஷமீர், நாளைக்கே இதெல்லாம் நடக்குமா? நடக்கணும் ஐஷு. இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் நினைச்சது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு நீ என் வீட்டுல என் கூட இருப்ப. ஷமீர். சக்தி, கிளம்பிட்டேன். ஷமீர், நிஜமாவே நாளையோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல? தீரணும் ஐஷு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு எப்படியாவது நான் போடுற பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு உன் வீட்டில் வந்து உன் அம்மா அப்பா கிட்ட பேசுவேன். நீங்க சொல்ற மாதிரி என் அம்மா அப்பா மட்டும் அந்த ராகேஷ் கெட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா மட்டும் போதும் ஷமீர். அதுக்கப்புறம் நீங்களும் ரியாவும் படுற கஷ்டத்தை எப்படியாவது அவங்களுக்கு புரிய வச்சு நான் உங்க கூட வந்துடுவேன். உங்க கூட வர்ற அந்த நாளுக்காக தாங்க நான் இவ்வளோ நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் ஐஷு. எல்லாம் சரியாயிடும்னு நம்புவோம். சரி ஷமீர், அப்போ ராகேஷ் என்னை தேடுவான். நான் கிளம்புறேன். ஏய் இரு. அவெல்லாம் ஒன்றும் உன்னை தேட மாட்டான். அவனை சக்தி பார்த்துக்குவான். அவர் பார்த்துக்குவாரா? எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? இரு, இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஷமீர், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது குறுக்க பேசினா எதுவும் புரியாது. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே. மழை துளி தொட்ட இடம் நீ தீண்டவோ, நினைக்கையில் உள்ளூர கல்லூருதே. முதல்ல இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், அந்த ஆள்கிட்ட சைனை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பணும். டி டாக்டரு, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன் முன்னாடி ஐஷு கழுத்தில் தாலி கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் உன் கதையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ ப்ராஜெக்டை கூட முடிக்க முடியாமல் இப்படி அவசரமாக எல்லாம் பண்ண வேண்டியதாக போச்சு. இவ்வளோ சீக்கிரம் நான் ஐஷுவை கல்யாணம் பண்ணி உன் கதையை முடிக்கணும்னு உனக்கு விதி இருந்தால் அதை யாராலடா மாற்ற முடியும்? நாளைக்கே ஐஷுவோட அம்மா அப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நாளைக்கே கல்யாணம். ஐஷுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறத பார்த்து நீ சாவணும்டா. அதுக்கப்புறம் உன்னை இங்கே காலி பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு நானும் ஐஷுவும் ஜாலியாக துபாய்க்கு போயிடுவோம். இந்த ஃபைல் வேற ஏகப்பட்டது இருக்கு. இதில் எதையெல்லாம் கொண்டு போய் சைன் வாங்கணும்? ஹே ராக்கி. ஹே சோனா. ராக்கி. ஹே வாட் அ சர்ப்ரைஸ். நீ எப்படி சொன்ன இங்க? ஐயோ ராக்கி, எனக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்கு. என்னோட ஒன்னு விட்டு சித்தப்பா இங்க பக்கவாதம் வந்து படுத்து கிடக்குறாரு. அவரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அவரை பார்க்க வந்த இடத்துல உங்களை பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ராக்கி. ஐயோ சோனா பேபி, இன்னைக்கு காலையில தான் நான் உன்னை நினைச்சேன். இன்னைக்கு உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு. ஆனா இப்படி ஏஞ்சல் மாதிரி என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சோனா பேபி. என்ன பண்ணி தொலைய, எல்லாம் எனக்கு பிடிச்ச 7:30. என்னது 7:30? ஐயோ கேட்டுருச்சா? அது ஒன்னும் இல்லை ராக்கி, அது 7:30னா இன்னைக்கு 7:30 மணிக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? நான் எப்பவுமே ஃப்ரீ தான் சோனா பேபி. ஏன் 7:30 மணிக்கு என்ன?
அது ஒண்ணும் இல்ல ராக்கி, நம்ம 2 பேர் தான் இப்ப க்ளோஸ் ஆயிட்டோமே. அதான் 7:30 மணிக்கு நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது அவுட்டிங் போலாமா? என்னது, அவுட்டிங் போலாமாவா? ஐயோ, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல இருக்கு. அவளாவே வந்து அவுட்டிங் போலான்னு சொல்றாளே, இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னா பேபி, போலாமான்னு கேள்வி. நீ வாடா ராக்கின்னு கூப்பிட்டா நான் வந்துட மாட்டேன். ஓகே, வாடா ராக்கி. ஐயோ, வரேன் சோனா பேபி. அது சரி, எங்க போலாம்? எங்க போலான்னு அவன் தானே சொல்லணும். அது ராக்கி, எங்க போலான்னு இன்னும் நான் பிளான் பண்ணல. ஓகே, பிளேஸ் நான் சொல்றேன். என்னது நீ சொல்றியா? சோனா பேபி, எனக்கு இங்க தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க கப்பிள்ஸுக்குன்னா கேண்டில் லைட் டின்னர் சூப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அங்க வேணா போய் நம்ம டின்னர் சாப்பிட்டு வருவோமா? டேய், நீ அவனுக்கும் மேல பிளான் பண்றியடா? அது சரி, எப்படி இத்தனை பொண்ணுங்களை உசார் பண்ணன்னு இப்பதான்டா தெரியுது. சரி, ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. இன்னைக்கு ஒரே வெட்டா வெட்டிட வேண்டியதான். ஓ, கேண்டில் லைட் டின்னரா? கேண்டில் லைட் டின்னர்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போலா ராக்கி. ஓ மை காட், கேண்டில் லைட் டின்னருக்கு கூப்பிட்டே ஓகே சொல்லிட்டா. ஓகே சோனா பேபி, அந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம 2 பேர் மட்டும் தனியா மீட் பண்ணலாம். ஓகே ராக்கி, நான் 7:30 மணிக்கு கரெக்டா வந்துடுறேன். சோனா பேபி, 7:30 மணிக்கு ஷார்ப்பா வந்துருவல்ல? ஹே, வாட் இஸ் திஸ் ராக்கி? எப்படா 7:30 மணி ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் தான் சோனா பேபி, எப்படா 7:30 மணி ஆகும்னு இருக்கு. 7:30 மணி ஆகட்டும்டா, அப்புறம் தானே உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆக போகுது. சோனா பேபி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? ஐயோ, சிரிக்காத சோனா பேபி, எனக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே உன் வாயிலேயே குத்தலாம் போல இருக்கு. சரி ராக்கி, ஏன் ஒன்னு விட்டு சித்தப்பா அங்க ஓரமா உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போய் அவரை பாக்குறேன். நம்ம 7:30 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே சோனா பேபி, நீ போ, நம்ம 7:30 மணிக்கு மீட் பண்ணலாம். ஐயோ கடவுளே, இன்னைக்கு காலையில தான் நினைச்சேன், இப்பதான் சோனான்னு ஒரு சூப்பர் ஃபிகர் நம்ம கிட்ட மாட்டிருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த ஐஷு பிரச்சனையால 2-3 நாள் அவளை கல்யாணம் பண்ணிட்டு துபாய்க்கு வேற கிளம்பணுமே. என்ன பண்றது, இப்படி ஒரு ஃபிகரை மிஸ் பண்றோமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மீன் தானா தேடி வந்து தூண்டில சிக்கிற மாதிரி அவளா தேடி வந்து என்கிட்ட சிக்கிறா. சோனா பேபி, இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் நினைச்சது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே கல்லுல 2 மாங்கான்ற மாதிரி சோனாவையும் கரெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஐஷுவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு சோனாக்கும் சேர்த்து ஒரு டாடா பை பை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். டே ராகேஷ், உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடா. டி மச்சான், பழம் நழுவி பால்ல விழுற மாதிரி அந்த பன்னாட நழுவி நம்ம வலையில விழுந்துட்டான். இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு சோனாவோட அவுட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். இன்னைக்கு 7:30 மணியோட அவனுக்கு 7:30 ஸ்டார்ட். ஆமாண்ட சக்தி, இன்னைக்கு எப்படியாவது சோனா கெட்டப்ல அவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு 4 போட்டோ, அது போதும்டா. போட்டோ மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில ஐஷு வீட்டுக்கு போறேன். ஐஷுவோட அம்மா அப்பா கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு அவன் சரியான பொம்பளை பொறுக்கிங்கிறத நிரூபிக்கிறேன். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா ஐஷுவோட அம்மா அப்பா அவனை நம்புவாங்கன்ற சான்ஸே இல்லடா மச்சான். அவன் ஒரு பொண்ணோட க்ளோஸா இருக்கிறத ஐஷுவோட அம்மா அப்பா பாத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ராகேஷ்க்கும் ஐஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணது தப்புன்னு மட்டும் அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கிட்டா போதும்டா. இப்ப ஐஷுவோட அம்மா அப்பா சப்போர்ட்ல தானே அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். முதல்ல அதுக்கு ஆப்பு வைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இருக்கு. அப்புறம் டே சக்தி, சோனா கெட்டப்ல அவன் கூட ஹோட்டலுக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் வெளியே இருப்பேன், நீ அவன் கூட உள்ள போய் அவன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் நீ சோனால சக்தின்ற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாதுடா. ஏன்னா தள்ளி நின்று பேசும்போது அவனுக்கு தெரியாது, ஒருவேளை அவன் பக்கத்துல வந்தானா கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். டேய், அதெல்லாம் ஒன்னும் நீ கவலைப்படாதடா. 4 போட்டோ நீ எடுக்கிற வரைக்கும் தானே சமாளிக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவன் என்ன உன்னையும் என்னைய மாதிரி சர்பத் குடிக்கிறவன் நினைச்சியா? அவெல்லாம் ஒரிஜினலாவே சரக்கு அடிக்கிறவன்டா. எக்ஸ்ட்ரா 2 பேரும் ஊத்தி விட்டா நான் கெட்டப்பே போடாம போனாலும் அவன் சோனான்னு நம்புவான்டா. சர்ரா சக்தி, அப்ப இன்னைக்கு 7:30 மணிக்கு ரெடியாரு, பாத்துக்கலாம். சரிடா. சரி, நான் ஈவினிங் வரேன். நான் கிளம்புறேன். டேய் இருடா, எங்க போற? எங்க போறது? எனக்கு என்ன வேலையா வெட்டியா? இருக்கிற வேலைக்கும் ஆப்பு வச்சிட்டியே. இனி எங்கேயாவது போய் வேற வேலை தேட வேண்டாம். ஏண்டா சக்தி,
நான் அந்த வேலைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பி வச்சேன்னு என் மேல கோவப்பட்டுட்டு போன சரி, ஆனா இப்ப வரைக்கும் ஏன்டா அப்படி பண்ண நீ என்கிட்ட கேட்கவே இல்லையேடா. அது என்னத்த போய் கேட்டுக்கிட்டு, அதான் வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி கேட்டு என்ன ஆக போகுது? அதுவும் இல்லாம நீ ஏதாவது பண்ணா அதுல ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னங்கிறது என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா நீயே சொல்லியிருப்ப. அதான் நானும் கேட்கல. சரி விடு. சரி நான் கிளம்புறேன்டா. டேய் எங்கடா போற? டேய் அதான் சொன்னனேடா, வேற வேலை தேட போறேன்னு. டேய் நீ ஆல்ரெடி வேலையில தாண்டா இருக்க. என்னடா சொல்ற? இந்த புடி உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? டேய் என்னடா அது? பிரிச்சு படிச்சு பாருடா. டேய் என்னடா அதெல்லாம்? இங்க ஹாஸ்பிட்டல் உள்ள மிஷின்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு சீஃப் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு என்ன போய் அப்பாயிண்ட் பண்ணிருக்க? ஏன்டா நீயும் ட்ரிபிள் தானே முடிச்சிருக்க? டேய் அது சரிடா, ஆனா இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ள மிஷின்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும்டா. டேய் எக்ஸ்பீரியன்ஸை விடு, உனக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்றது தெரியுமா தெரியாதா? டேய் தெரியும்டா, இருந்தாலும் அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்குக்குமே நீ தான் சீஃப் இன்ஜினியர். டேய் மச்சான். என்னடா என் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு கீழே வேலை செய்ய போறோன்னு ஏதாவது கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறியா? அடச்சி, முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனில கண்டவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கி நாய் மாதிரி வேலை செஞ்சிருக்கேன்டா. நீ என் நண்பன்டா, உன்கிட்ட போய் நான் அப்படியெல்லாம் நினைப்பனா? அப்புறம் என்னடா, இந்த வேலையை நான் உனக்கு முன்னாலேயே கொடுத்துருந்துருக்கணும். ஆனா இதுக்கு முன்னால இந்த வேலைக்கு ஒரு வயசானவர் இருந்தாருடா, என்னால அவரை வேலையை விட்டு நிறுத்த முடியல. அதனாலதான் இவ்வளவு நாள் இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்காம இருந்தேன். இந்த வேலை இல்லைனாலும் உனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி கொடுக்கணும்னு தாண்டா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா சரியான நேரத்துல அவரே இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வரமாட்டேன்னு வேலையை விட்டு நின்னுட்டாரு. அதனாலதான் இப்ப அந்த வேலையை உனக்கு கொடுத்துருக்கேன். நீ வேற எங்கேயாவது நல்ல போஸ்டிங்ல வேலை செய்யறதை விட என் கூடயே இதே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா வேலை செஞ்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? டேய் எல்லாம் சரிதான்டா, இருந்தாலும் இது பெரிய போஸ்டிங், அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த் இருக்கான்னு தெரியலையேடா. டேய் என்னடா, உனக்கு இல்லாத வர்த்து வேற எவனுக்குடா இருக்கு? உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுக்கு வர்த்து இல்லைன்னா எனக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறதுக்கு வர்த்து இல்லை. ஏன்னா நீ வேற நான் வேற இல்லடா. டேய் அதெல்லாம் சரிடா, இருந்தாலும் படிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. டேய் படிப்பை விட திறமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த திறமை உனக்கு எல்லாரையும் விட அதிகமாவே இருக்கு. இங்க என் கூட வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையான்னு மட்டும் சொல்லு. டேய் இது என்னடா கேள்வி? வேற எங்கேயாவது வேலை செஞ்சாலே எப்படா வேலை முடியும் உன்னை பார்க்கலான்னு ஓடி வருவேன். இதுல வேற உன்னை பார்த்துக்கிட்டு உன் கூட இருக்கிறதே தான் வேலைன்னே சொல்ற. இதுக்கு மேல எனக்கு வேற என்னடா வேணும்? ஓகேடா சக்தி, அப்புறம் சீஃப் இன்ஜினியருங்கிறது போஸ்டிங் மட்டும்தான். மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் எப்படியோ அப்படிதான் நீயும். நான் இல்லைன்னா கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. என்னடா ஓகே தானே? டேய் மச்சான், என்னடா இது? இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்னடா பண்ண போறேன்? டேய் இன்னி வரைக்கும் நீ எனக்கு பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. எனக்கு ஒண்ணுன்னா நீ உன் உயிரையும் கொடுப்ப. உனக்காக நான் இந்த வேலையை கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா. டேய் சாரிடா மச்சான், நீ எதுக்காக என் வேலைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பி வச்சேன்னு கூட தெரியாம ஏதேதோ பேசி உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன்டா. ஆனா எனக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருப்பேன்னு சத்தியமா நினைக்கலடா. டேய் என்னடா அது, என்கிட்ட போய் சாரி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்க, அடிச்சு வாய உடைச்சிருவேன் பாத்துக்க. அதுக்குன்னு நீ என்ன திட்டினதுக்கு நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. இப்பதானே இங்க வேலையில சேர்ந்திருக்க, உன்னை வச்சு சேரனா இல்லையான்னு மட்டும் பாரு. டேய் டேய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா. டேய் மச்சான், நான் எல்லாம் திருந்துனா நாடு தாங்காதுடா. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் தான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.